இது மொக்கைக்கு இது உனக்குல. அப்ப இது தலைப்பிக்கு இது ஓட்டைக்கல. ஊத்தா பந்த பிள்ளை ஊத்த ஊத்த மாறிதா மாறிதா இருல புடிங்க மாறிதா ஊத்தால புள்ள புள்ள இந்த ஊட்டே கொன்னே விடும்ல. மாறி வாங்கிரல. கேட்ச் விட்டுக்கா மயங்க விழுந்த மாதிரி நடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம் ஒழுங்கா கேட்ச் விட்டுருக்கா. இனிமே கிரவுண்ட் பக்கம் வந்தா கால தரிச்சு விடும்ல. வாங்கல பெரிய இந்த கிரவுண்ட் பீகாட் கிரவுண்ட் வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுவ. மொழியின் மொட்டை வெயிலில் சட்டை இல்லாமல் விளையாண்டுகிட்டு இருக்கும் புட்டப்பை ஒளியிலே இந்த சச்சினை கேட்டு பிடிக்காத காரணத்தால் வெங்கப்பை ஒளியிலே சட்ட முடியல. நீங்க நாசமா போல பேதில ஓட அத கட்டான் சொல்றோம்ல. கோழி துடிச்சிருக்கு ஹாஸ்பிடல் மேல காப்பாத்தலாம். பட்டடிக்கு மாடை செத்துருக்கு கோழி துடிக்குங்க. பேசாம மாலை விட்டு வாடா. ஏ பாட்டி நாங்க பாத்துக்கற கவலைப்படாத. இதே மாதிரி பந்தடி என்ன இல்ல நில்லு இல்ல ஓடாத நில்லு இல்ல நில்லுங்கல்ல இல்ல ஓடாத நில்லுல நிக்க சொல்றல நில்லுல அக்கங்கட்ட கூ நில்லுல பெரிய மனுஷன் எப்படி ஓட வைக்காத நில்லுல. ஏய் பரவேதுக்கு வரட்டிரு பெரிய மனுஷன் உங்களுக்கு வீட்ல முடங்கி கிடக்க வேண்டியதானே. எனக்கு என்ன வந்து ராகாலத்துல பிறந்திருக்கீல நீர் இல்லாம நல்ல நேரம் பாத்துக்கணும். அட்டி சேர்ப்பால ஐயோ கூட படிச்ச பிள்ளை வீடு இருக்கு தெரு எதனால வீட்ல போய் பேசிக்கலாம் போயிருவேன். இந்த மான ரோசா இருக்கிறவன் ஒழுங்கா படிச்சு +2 பாஸ் பண்ணிருக்கல. நீ நீரே 3ஆம் கிளாஸ் பையில உடம்புல போட்டா கர்மாவே முளைக்கும் போவே. அட்டி அறுதலி நாய கையில மட்டும் சிக்குனே ஒளஞ்சடா நீ போ போடா. மாறி முத்த பிடிக்க முடியுமா இந்த தோரத்தை பெத்த முதல் ஆக்கங்கட்ட கூவே ஊரெல்லாம் என்ன தெருவா ஓட வச்சு கடுப்பால ஏற்ற கடுப்பு முத்த படிக்க வச்சா படிக்காம ஊரெல்லாம் சுத்திட்டு சோவரிட்டால அலையற நீ சோவரிட்டால அலையற நீ உன்னை இன்னைக்கு தோளை உரிச்சு பொட்டு கட்டா போட மாட்டோம்ல. என்ன படிப்பு படிச்ச நீ மார்க் வாங்கிருக்க மார்க் அடிக்காதயா. யோ நிறுத்தியா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி வருமா வருமான்னு கேட்டலையா. இப்போ நான் அந்த பிள்ளையோட மார்க் கூடயா அவன் 420 நான் 430. அட ஆக்கங்கட்ட கூவே அவ 10ஆம் கிளாஸ் நீ 12ஆம் கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல இருந்தானே கூட வாங்கிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே. ஏ அத சொல்லக்கூடாதா உனக்கு உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்ல. படிச்சு ஃபெயில் ஆயிட்ட மல்லவா காமிக்க. திருப்பி அவனே அடிக்க. இந்த நாய் ஒழுங்கா எழுதி இருந்தா இந்த நாய் என்ன அடிக்குமா. என்னடா சொல்ற. இந்த நாயை பார்த்து காப்பி அடிச்சு எழுதிதா நான் பைலா போனேன். நானா பைலா போகல. இதுக்கு தான் சொன்னேன் கட்ட பைல கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொல்லி. எண்ணி கட்டி நாசமா போ. படிக்க சொல்லியே தொந்தரவு பண்றீங்க. ஏன் பரிச்சை கண்டுபிடிச்சது நாசமா போவேன் தள்ளாம்ல. ஏட்டியாடி அப்ப சன்னியாசம் போயிருக்கான்னு சொல்லி தான் இந்த வேலையை வாங்கியிருக்கான். அதுக்கு என்ன இப்போ ஏய் சொல்ல கேட்காம எங்கேயாச்சும் ஊருக்கு போக வேண்டிய சொன்னா சொத்துல சல்லி பைசா கூட தர மாட்டாமா. இருக்கிற 2 பாலுங்க நான் தேடி பண்ணி சொத்துன்னு சொல்றீங்க வெக்கமா என்னடி நாசமா போய் தொலைல பாருங்க. மம்மி பாய் சொன்னேன். ஏ முத்து பாய். ஏ பச்சி பாய். ஏ லச்சு பாய். என்ன பரியா அரைத்த போய்லியா ரொம்ப சாத்தாதீங்கடி கருவாச்சிலா. டப்பா ஃபிகர் வந்துட்டு என்ன பார்த்து கதவ சாத்துறீங்களோ. மாரிமுத்து மெட்ராஸ் போறேன்டி. ஸ்னேகாக்கா ஊரு அங்க இருக்க ஃபிகர் எல்லாம் FTV ல பாக்குற மாதிரி இருக்கும். தாத்தா பாய். பாட்டிமா பாய். என்ன மாரிமுத்து சிங்கப்பூரா வர. மெட்ராஸ்லயே பெரிய கடை செந்தில் முருகன் ஸ்டோர்ஸ் 10 மாடி கட்டிட்டோம். அந்த கடையில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு பாட்டி. இந்த மளிகை கடை வேலைக்கு இவ்வளவு பவுசு பண்ற. ஊர்ல எவனுக்கும் சாவு வருது உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. கொள்ளால போறவன அங்க போன உடனே ஏறி விழுந்துருவேன். மாப்ள எல்லாம் நம்ம ஊர் பிள்ளையில நாம என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம். ஆனா கடை சூப்பரா இருக்குல்ல. என்ன தெரியல.
போட்டது முட்டி எடுத்தா என்ன என்னல தட்டை என்ன இருக்கு சாப்பிட்டு முடிச்சாதான் தட்டு தருவா அங்க சாப்பிடுறவன போய் கேளுங்க அங்க தட்டுதான் என்னடா ஆளு புதுசா தெரியுது? ஆமாண்ணே, இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்தேன். எந்த ஊர்ல? இட்டமொழிண்ணே. இட்டமொழியா? திசை வேலை தானே நானு? அப்படியாண்ணே? இருல தாரா. மாப்ள தட்டு கிடைச்சிட்டல. எனக்கு கிடைச்சிட்டே. தட்டை புடுங்கடா மாப்ள. சாம் வாளல. வாங்கிட்டோம்ல. மாப்ள. வீரவேல் மாரியாதா. ஏனே இது ரசமா? ஓ சாம்பாரா? புளிக்குழம்புல. தேங்க்ஸ்ண்ணே. மாப்ள வாங்க. ஒரு வழியா சாப்பிட்டாச்சுல. ஏய் ஏ நம்மள இல்லல. மாப்ள நீக்காவ. ஏய் இங்க வாங்கல. வான்னு சொல்றோம்ல. சோபி எவ்வளோ தாம்பல? என்ன அந்த மாதிரி முழிக்கியா? சோபி ஆமா ஆமான்னு சொல்லுங்களேன். கண்ணு அடிச்சு அடிச்சு காட்டுதேன். பார்க்காம உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசுறாங்க தவிர என் கண்ணை பார்க்கவே மாட்டேங்க. அதுவா எந்த ஊர்ல? இட்டமொழி. மோனி நொட்டமொழி யாரும் பாருங்க. கோட்டிக்காரன் நினைச்சீங்களால மாட்டியா விடுறீங்க. பாலியார் வள எடுத்து சீவுடுவேன் சீவி. எனக்கு அந்த ஊர் தெரியுமால? தெரியாதுக்கா. எந்த ஊரு? திருச்செந்தூர். திருச்செந்தூரா? மாப்ள லேய் நக்கலா? திருச்செந்தூர்காரர்கிட்ட வச்சுக்கிடாதீல. புதுசான்னு சொல்லிட்டு தான் விடுறேன். லேய் அப்புறம் நான் இல்ல, எங்க ஃப்ளோர்ல எவன் வந்து கேட்டாலும் வந்தாங்க கேட்டாங்கன்னு சொல்லணும். சொல்வீலால? இது வேற மாதிரி இடம்ல, பார்த்து நடந்துக்கிடுங்க. வச்சா வாங்களா போவோம். மாப்ள இது தூள் சொர்ணாக்கா மாதிரில இருக்கா? பயங்கரமா பயங்காட்டுறால. அவளை கிடக்கலவே சில்லாட்டையா? சில்லாட்டையா? ஆமால. வாழ போ. வாழ வா. ஐயோ அண்ணாச்சி வாங்கல. எல்லாம் 3வது மாடியில 2 ஆள் குறைதான். நீங்க 2 பேரும் அங்க போங்க. அண்ணாச்சி 3ஆம் ஃப்ளோர் ஏசிலியா? இல்ல ஆமா அதான் போங்கல. மாப்ள வாழ வாழ வாழ. மாப்ள ஜென் செக்ஷன்ல. நமக்கு லேடிஸ் செக்ஷன்ல. ஐயோ இங்க பாருல ஸ்னேகாக்கா. ஐயோ மாரியத்த நெசமாவே கண்ணை திறந்துட்டாளே. மாப்ள சூப்பர்ல, சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். மக்கா மாரியாத்தா கண்ணை திறக்கல, உந்தல்ல மண்ணள்ளி போட்டா. என்னல சொல்லுத? அங்க பாருல. ஆகா தூள் சொர்ணாக்கா நிக்காளே. இல்ல இங்க பாருல, கருங்காலி கண்ணாயிரம். ஐயோ வாழ ஓடிடுவான். வா மாப்ள ஸ்னேகாக்கா போட்டா சூப்பரா இருக்குல்ல? இல்ல குடோன்ல இருந்து வந்த பையில தான் நீங்க. ஆமாண்ணே. வாங்கல சூப்பரா எடுத்து போலாம். செத்தம்ல. அண்ணாச்சி குடோன்ல இருந்து ஆள் வேணும்ல, 2 பேரும் வந்துக்கணுங்க. வணக்கம் நாச்சி. வணக்கம் நாச்சி. என்னல சிரிக்க? என்ன சிரிக்க? ஒண்ணுமில்ல நாச்சி, ஒண்ணுமில்ல நாச்சி. ஒழுங்கா வேலை பார்க்கல, காத்த கட்டி இறக்கிடுவேன். போங்களே. சரிங்க நாச்சி. சரி நாச்சி. அட கூட்டு போ. இந்த பண்டில பிடிச்சு போறீங்களா? லேய் என்ன இந்த பக்கம்? கேக்கும்ல என்ன இந்த பக்கம்? குடோன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ப்ரமோஷன் கொடுத்து இங்க அனுப்பிட்டாவே. கேட்டியாலா? ப்ரமோஷனா? லேய் கருங்காலி பத்தி முதல்ல சொல்லிவிடுதேன் கேட்டுக்க. வெறும் வாய்ஸ்டும் அண்ணாச்சி அவர் பொண்டாட்டி நம்புறாரோ இல்லையோ, இவனை அந்த அளவுக்கு நம்புவார். ஏல சரக்கு எடுக்க சூரத் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கல, பஸ் ஸ்டாண்டு ஒன்று கிடைச்ச 1 ரூபாய்க்கு கணக்கு கொடுப்பாம்ல. இல்லை எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாம்ல. அங்கே பார்த்தியா ஒரு துண்டு தாளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாம்ல. பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலை செய்யல வேக்காடு வச்சுக்கிடுவான். கொட்டாவை விட்டா கூட கொமட்டிலே குத்துவாம்ல. கருங்காலி ஒரு காட்டுப்புலி, வட்டமிடும் கழுகு. மாப்ள வேணால வாழை குடோனுக்கே போயிருவோம். இல்ல நீ பயப்படாத, சும்மா பயமுறுத்தாளுவ. ஏய் நிஜமா? ஆமால. இல்லையா? ஆமால.
மாப்ள எந்த செக்ஷனுக்குள்ள போலாம் இல்ல பால ஸ்டுடியோ செக்ஷனுக்கு போவோம். வேணாம்ல அப்புறம் வாழ நைட்டி செக்ஷனுக்கு போவோம். என்னது? அப்ப பிரா செக்ஷனுக்கு போவோம். அடி வாங்க போற நீ. சரி வாழ சேர செக்ஷனுக்கு போவோம். வாழ செத்த மோதி அங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா குரங்கு மாதிரி. இல்லன்னாச்சி நாங்க எங்க நிக்க போனுங்களா? ஏ கனி, அங்கதான் 2 பேரும் வேலையை விட்டு போனானுங்களே. ஆமாண்ணாச்சி. இந்த பயலோட அங்க வேலைக்கு நிப்பாட்டிக்கோ. சரி பாக்கலாங்க. மோனே வந்து விட்டுப்படுவேன். என்னல இல்ல நாச்சி இங்க நின்னுக்குறோம். நல்லா யாவரம் பாப்பா நாச்சி. சொன்ன இடத்துல எல்லாம் ஏட்டி போய் பேசிட்டு இருக்க. என்னல திரும்புறிய? இல்ல நாச்சி இங்க. ஏ கனி சோபியா, இப்போதான் குடோன்ல வந்திருக்கானுவ. எப்படி வியாபாரம் பண்றதுன்னு சொல்லி கொடு. சரிங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. இங்க பாரு, வியாபாரம் பண்றதெல்லாம் லேஸ் பட்டக்காரி இல்லல. ஒழுங்கா மெட்டீரியல் பேர் தெரியணும், அதன பேலன்ஸ் தெரியணும், அதன ரகம் தெரியணும். முதல்ல சேலை விரிச்சு காட்ட தெரியணும். தெரியலன்னு வெச்சுக்க பேண்ட் போயிடுவான். ஏப்ல ஓவரா பஸ் காட்டாத. நாங்களும் கோயில் கோயில் ஜவு முட்டாயி மலையர் மம்புட்டியா போற ஊத்தாங்க தான் பெருசா சொல்லி தர வந்துட்டான். எப்படி வியாபாரம் பார்க்கணும் மட்டும் பாரு. கிழிச்ச. ஆமா நீ கிழிச்ச. சீப்பா. சே மீ யா சேமியா. சேமியான்னு ஒரு பேரா? இல்ல என் பேர் மாரிமுத்து, அதான் கேக்கேன். என் பேர் சோபியா. ஓ நைஸ் நேம். வணக்கம், வாங்க வாங்க. உங்கள்ட்ட திருபுவனம் பட்டு இருக்கோம். இருக்கு, வாங்க உள்ள வாங்க. விதவிதமா ரகரகமா அழகழகா பொடவ ஃபேன்சி பொடவ அண்ணாச்சி பொடவ ஏக்கா பொடவ. அடச்சி ஏல கூற கொஞ்சம் ஜோலியா பாருப்ல. அண்ணாச்சி பொடவ ஏக்கா பொடவ விதவிதமா ரகரகமா. சார் வாங்க சார் வாங்க. என்னப்பா கூவி கூவி விக்கிற? நான் ஒரு விளம்பரம் தான் சார். அக்கா இத பாருங்க, சிஃபான் காட்டன், அக்கா சிந்தட்டிக் காட்டன், பேப்பர் காட்டன், பனாரஸ் காட்டன், பெங்கால் காட்டன், வாயில் சாரி. நானா இது நல்லா இல்ல. அக்கா இத பாருங்க. வேற காமிங்க. எவ்வளவுங்க வா. இத பாருங்க. இவ கலர் கம்மிக்கா, உங்க கலர் சும்மா அடிச்சு தூக்குங்கக்கா. மொத்தம் 12,000 ரூபாய் பில்லு. கவுண்டர் பணத்தை கட்டி வாங்கிடுங்கம்மா. தேங்க்ஸ் தம்பி. வாங்க சார். எப்படி பிள்ளை மொத்த வியாபாரமே 12,000 ரூபாய் கலக்கிட்டல. 12,000 ரூபாய் வியாபாரம் பார்த்ததுக்கு அண்ணாச்சி உனக்கு பணங்கள் பார்த்து செலவு வைப்பாராக்கம். போல ஒரா முடிச்ச பைவுல. இது பாருங்க. சுச்சு 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 பாப்பா கை சுப்பப்படாது. நல்லா பாருங்க. திருச்செந்தூர் சேர்மக்கணி ஏலச்சீட்டு கம்பெனி நடத்துற 5வது ஏலம். மொத்த பணம் 2,500. தனி கமிஷன் 250. போக 2,250. ஏலம் கேக்குறவங்க ஏலம் கேட்கலாம். மாப்ள கனி ஏலச்சீட்டு கம்பெனியால அண்ணாச்சி கடைக்குள்ளே கம்பெனி நடத்துறாள. அங்க பாருல அப்படியே தூள் தொர்னாக்கா மயில இருக்கா. ஏங்க உனக்கு தூள் சோறு சரியான வீட்ல. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. கண்டல அதெல்லாம் பேசி முடிச்சு பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னா ஒரு அட்வான்ஸ் பாத்துறோம். வழியில சேர்ந்த இடம் தானே. ஆமாங்க. சரிங்க. அண்ணாச்சி இருக்காவல சலம்பம் வாழ. சின்ன சோறு நெஞ்சுக்கு வரதுல. ஏல மாப்ள இல்ல விட்டுறதுல. அப்புறம் அந்த ராமாவரம் இருக்கானே அந்த இன்ஜினியர் பேர் என்ன? அருணாச்சல அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, நீ சாயங்காலம் உங்களை பார்த்து தூக்க முடியல. அப்ப விட்டுல. விட்டுறா விட்டா கீழே விழுந்துருமே. விழுட்டுல. விழட்டுமா? எதுக்குள்ள சொல்லுத? அப்படியே செஞ்சிடலாம் அண்ணாச்சி. சரி சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி. மாப்ள ரெடி 1 நல்ல வெயிட்டான தள்ளுபடி தான் அண்ணாச்சி. 2 சும்மா போட்டுறோம் அண்ணாச்சி. 3 போட்டுறோம், கண்டிப்பா போட்டுறோம் அண்ணாச்சி. கத்திரிக்கா. வாங்கல வாங்கல தூக்குல தூக்குல தூக்குல. மெதுவா மெதுவா மெதுவா. என்னாச்சு அண்ணாச்சி? என்ன சொல்ற? ஐயோ மாறி வச்சதுமா இல்ல அண்ணாச்சி, கை வலி விட்டு. பார்த்து தூங்க வேண்டியதுல சமத்து மூதிகளா. ஒண்ணும் இல்லவா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு
போங்கப்பா. சரிங்க அண்ணாச்சி. ஏய் போங்களே, போங்க போய் சோழிய பாருங்களேன். போங்க. வேணும்னே தான் மண்டலை போட்டோம், உனக்காக தான். யானை காது கிழிஞ்சு போச்சு, கழுத மூக்கு உடைஞ்சு போச்சு, அந்த கண்ணு அவிஞ்சு போச்சு, குரங்கு பல்லு உடைஞ்சு போச்சு, தொப்பை தரையில உருண்டி போச்சு, சென பண்ணி செதஞ்சு போச்சு. சோபி, இந்த பொம்மை பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரி இல்ல? வேலை பாரு. எப்படி இருந்தா என்ன இவனா ஏங்க நீ யாரா லவ் பண்ணிருக்கியா? அந்த பெரிய அது இல்ல, அழக பார்த்து திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட விளவு முன்னாடி சுத்திருப்பானுல, அதான் கேட்டேன். உன் மூஞ்சி பார்த்தா தான் தெரியுது. ஊர்ல பிள்ளைங்க பின்னாடி குட்டி போட்டு போன மாதிரி சுத்திருப்பேன். ஆனா உன்னையாவ லவ் பண்ணிருக்க போறான். ஆமா, உன் பின்னாடி 10 பேர் தாடியோட அலைஞ்சிருக்க மாட்டானுவ. இல்ல ஏதாச்சும் பேசிட்டு இருந்த மூஞ்சி பேத்துருவேன். சும்மா சொல்ல, எத்தனை பேர் லவ் பண்ண? நீ ரொம்ப ஓவரா பேசுறல, கருங்கால் கிட்ட சொல்லிடுவேன். சரி, நீ எத்தனை பேரை லவ் பண்ண? நான் ஒரே ஒரு பிள்ளைய லவ் பண்ணப்பா. எந்த பிள்ளைய லவ் பண்ண? எங்க ஊர்ல காரை விட்டு பெரியமா ஒரு கிளவி இருந்துச்சு. மானங்கிட்ட போய் எருமாடு எனக்கு அங்கேயே இருக்கு, அங்க வராம எங்க எவரு மட்டும் வசிக்கிட்டு நிக்க? கிளவிய லவ் பண்ண? சி பேத்திய. அவ லீவுக்கு மெட்ராஸ்ல இருந்து இட்டமொழிக்கு வந்திருந்தா. பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா? யாருல இது? காரை விட்டு பாட்டி இருக்காங்களா, அவங்க பேட்டி தீயா இருக்காங்க. கிடங்கு மாதிரி இருக்காங்க. ஹாய். பேத்தி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா, பாத்தியா? பாத்த மாட்டி ஏல என்ன எங்க நோடி சுத்திக்கிட்டே அலையாத, கருத்து போடுவோம். மரியாதையோட பேரு ஆமா. ரெண்டு பேர் சொல்லிட்டு பச்சை போடல. இல்ல மண்டை அந்த கோழிக்கல்ல. ஏன் நீ ஆலியா? இல்ல அடுத்து நீதால. ஹாய். ஐச்சிப்பா. ஓடி குண்டானி. கேளு, உன்னை தமிழை பாக்கா போய் என்னன்னு கேளு. எதுக்கு கூப்பிட்ட? எப்போ பார்த்தாலும் ட்ரௌசர் போட்டுட்டு அந்த பாய்ஸ் கூட சேர்ந்து கோலி விளையாடிட்டே தான் இருப்பியா? பார்த்தா நல்லா பையனா தெரியுது. பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட மாட்டியா? போடுனே இன்னும் ஒரு நிமிஷம். உனக்கு பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேண்ட் நல்லா இருக்கு. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நீ அழகா இருக்க. உன் பேர் என்ன? என் பேர் ஜோதிலிங்கம். பையனுவெல்லாம் லிங்குன்னு கூப்பிடுவானுவ. உன் பேர் என்ன? என் பேரு அஸ்வினி. அஸ்வினியா? என்ன சாப்பிட்றா? ஸ்ட்ராபெரி. என்ன பெரி? ஸ்ட்ராபெரி ஒரு பழம். பழமா? யூ வாண்ட்? மாப்பிள்ள, அவளேவா கொடுத்தா? பேரிக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அது இல்லை ஸ்ட்ராபெரி. பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுதே. மாப்பிள்ள, இந்த பழம் புளிக்கல. திண்ணி மாட்டு பழல. சத்தியமா சொல்றேன், பழம் புளிக்கி. கையில போட்டு செத்து பழம் புளிக்கல. மூஞ்சில முடிக்காதீங்க. பழத்தை வாயில வைக்க உள்ள எந்த கடையில் வாங்க? அழகான பிள்ளைங்க எங்க ஊர்ல ஏய், எவ்வளவு லிங்கை. பேர். அஸ்வினி லிங்கை.
என்ன மாப்ள இப்படி பார்க்காம போற? காத்த பிடி விடுறாமா. மாப்ள அஸ்வினிக்கும் உனக்கும் எப்பல போயிட்டு இருக்கு? சொல்லுல சொல்லு. ஏல சொல்லுல. நானே அஸ்வினியும் சின்சியரா லவ் பண்றோம்ல. அப்படி போட்டு தாக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்ல. மாப்ள எங்களையும் அஸ்வினிட்ட கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணி வைல. மச்சான் சொல்லுல. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான மாப்ள. இல்ல. ப்ளீஸ் மாப்ள. இல்ல அவன் தின்னார் தானே. ஜிப்பு உள்ள சீக்கிரம். இல்ல ஊதி விடல. இல்ல வந்துட்டாளே. இல்ல வந்துட்டா நல்லா இருக்காளே. நல்லா இல்ல. என்ன ஜிப்பு உள்ள வரால இல்ல மாப்ள வரல. அசு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவன் பேர் ராமராஜன். ஹாய் ராமராஜன். இவன் பேர் ஆத்தங்கர. ஹாய் ஆத்தங்கர. ஹாய். போதும் கைய விடல. இவன் பேர் மாரிமுத்து, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய் மாரிமுத்து. அசு. இல்ல. வாட் மாரிமுத்து? நதிங். ஹாய். நான் இல்லல 2 வாட்டி போய்ட்டோம்ல. வாட் லிங்கு? இல்ல கைய குடுல. ஹாய். வாட் இஸ் திஸ்? இல்ல ஏன் சிரிக்கியா? லிங்கு. இல்ல எதுக்குல சிரிக்கியா? இல்ல சொல்லி வச்சிருக்கீங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்லல அவதாம்ல விட்டுருக்கா. எதுக்குல சிரிக்கீங்க? மாப்ள அவன் அத்துனில குத்துனி. லிங்கு. சிரிக்காங்களா? அசுலிலவே குத்துடிடாமா. முகரகட்டைக்கு ரோசா பூ வேற. மாப்ள. ச்சே இடியட். லிங்கு. வியாதினால மதத்தால ஏழை பணக்காரங்க வித்தியாசத்தால ஏன் இப்படி கொடுக்கறதால கூட காதல் கட்டா இருக்கு. ஆனா உலகத்திலே உசுவால கட்டான காதல் உன் காதல் தானா? சரி நான் என் லவ் சொல்லுவேன், ஆனா நீ யாருக்கையும் சொல்லக்கூடாது. கட்ட கண்டிப்பா டமார் அடிச்சு சொல்லுவேன். ஐயா அப்படின்னு சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்ல மாட்டேன். சொல்லு. சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப நான் திருச்செந்தூர் ஸ்கூல்ல 10th படிச்சிட்டு இருந்தேனா, என் கூட சேர்மத்துறைன்னு ஒரு பையன் படிச்சான். ஈத்தேன் புரோஃபீன் எப்படி உருவாகுதுங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். கார்பன் 2 இருந்தா ஹைட்ரஜனும் 2 வரும். இதுக்கு பேர் மீத்தேன். -10 by x minus 4 squared is equal to a by x minus 4 plus b by x minus 4 squared. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3x minus 10 is equal to a x minus 4 is equal to plus b. அப்புறம் நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல கட் அடிச்சிட்டு திருச்செந்தூர் கோயில், வள்ளி குஹை, பீச்னு ஊலாண்டு பறிச்சு வரைக்கும் ஊரே ரவுண்ட் அடிச்சோம். பெறவன்னா நான் 10th ஃபெயில், அவன் பாஸ் ஆயிட்டான். பெறவன்னா பார்க்க வரதே இல்ல. நானா போய் பேசினாலும் பேச மாட்டேன்டா. ஒரு நாள் என்ன காத்தாத்திரமா வந்துச்சு, அவனை தேடி ஸ்கூலுக்கே போயிட்டேன். சேர்மதுரா எதுக்குள்ள கூட பேச மாட்டேங்கிற? பார்த்தாலும் விலங்குக்கு போறேன். நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னே எங்க அம்மா உங்க கூட பேச கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன மட்டும் இல்ல, வேற யாரையும் நீ லவ் பண்ண கூட போப்ல. யப்பா 2 அடி தள்ளி தான் நிக்கணும் போல. விட்டா என்ன அடிச்சு போடுவ போல இருக்க. வேறவ ஏமாத்துன நொங்க கழட்டுறவன் இந்த கனி. யப்பா என்ன ஒண்ணு இல்லப்பா. எங்கல கூட்டிட்டு போற? ஆலயம் கூட கொஞ்சம் இங்கயா? ஆமால அண்ணாச்சி, ஒரு ஸ்கேல் 1, ஒரு ஸ்கெட்ச் பாயிண்ட், ஒரு ரப்பர், ஒரு காம்பஸ் தாங்க அண்ணாச்சி. மாப்ள மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போக போறியா இல்ல பரிட்சை எழுத போறியா? அதுக்கு மாப்ள நானும் கனியும்
மாப்ள மறுபடியும் கல்யாணத்துல ஏனே சீக்கிரம் கொடுங்க மாப்ள ஏன் கூட கொஞ்சம் வாளை எங்க நீ கூப்பிட்டு மட்டும் நான் வந்தல சாமி ஒரு சௌரி முடி கொடுங்க சாமி பார் சாமி நல்லா நீளமா பார் சுள் சுள் அழகா இருக்கு எத்தனை கோடி ஆனாலும் சரி நல்லா இருக்கு சாமி பார் சாமி வாங்கி பார் சாமி யாருங்களா சோபி ஊர்ல ஒரு பையனை லவ் பண்ணிருக்கானே குண்டி வரைக்கும் முடி இருக்குன்னு பையன் பின்னாலேயே சுத்தி இருக்கான் ஒரு நாள் குஞ்சர மாட்டி விடலாம்னு முடிய புடிச்சு இழுத்துருக்கா கையோட வந்துட்டல ஏல சௌரி முடியல சௌரியா அதான் நானும் சோபிக்கு சௌரி முடிய கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு போற எனக்கு வெக்கமா இருக்குல சரி காசு கொடு இரு சாமி வச்சுக்க சாமி அம்படி வச்சுக்க சாமி என்ன போன் அடிக்கல நடந்தால சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருப்பேன்ல. சோஃபி பேக்லாம் அழகா இருக்குல்ல? பார்க்க தாண்டி நல்லா இருக்கும். ஒன்னும் உருப்படியா உழைக்காது. சோபி என்ன? டண்டடை. சிபல. ஐயோ எவ்வளவு சோபி சௌரி முடி சோபி உனக்கா ஆசாசியா வாங்கிட்டு வந்த சோபி என்னைக்கு அந்த அர்த்தல அந்த நீ முடி பிடிச்சிட்டு எனக்கு கேவலப்படுத்தானோ அன்னைக்கு நான் சௌரி வைக்க விட்டுட்டோம்ல. இப்பலாம் எவளா இதெல்லாம் கொடுத்து லவ் பண்றா? போய் புதுசா யோசிச்சு வா பார்க்கலாம். புதுசானா புதுசானா ஒரு greeting கார்டு ஒரு கவிதை அந்த மாதிரி ஏதாச்சும் கவிதையா கவிதை தான் வரும் கவிதை வரும் சோபி நீ போ கவிதைலாம் எழுத தெரிஞ்சா எங்க அப்பா ஏன் என்ன துரத்தி அடிக்க போறான் நான் ஏன் சென்னைக்கு ஓடி வர போறேன் கவிதை சோபியா ஐயோ என்ன பெருமாள் ஒன்ன தானே தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு காதல் கவிதை எழுதி கொடுனேன் போல முடியாது என்ன ஒரே ஒரு காதல் கவிதை எழுதி கொடுனேன் எனக்கு தெரியாதுல என்ன உன் கூட பிறக்கா தம்பிக்கு இதை கூட செய்ய கூடாதே எழுதி கொடுனேன் எனக்கு எழுத படிக்க தெரியாதுல போய் சொல்லாதனே எழுதி கொடுனேன் உங்கள சத்தியமா எனக்கு எழுத படிக்க தெரியாதுல இல்ல கை நாட்டா நீ வாங்கிட்டா போய் கேட்டேன் பாரு போல மூஞ்சி மாறட்டையும் பாரு ஐயோ சோபியா ஐயோ கவிதை ஐயோ இல்ல மக்கா உனக்கு என்ன பிரச்சனை இல்ல மாப்ள அர்ஜென்ட்டா ஒரு காதல் கவிதை வேணும்ல எவன்ட்ட கேட்டாலும் எழுதி தர மாட்டேங்க அது எழுதி கொடு மாப்ள கவிதைலாம் தெரியாதுல லவ் பண்ற உனக்கு கவிதான தெரியும் அவளை பத்தி என்ன சொல்லட்டுமா அவளை பத்தி கோடிக்கார பேர் அவளை லூசா பிடிச்சிருக்கு எவனே எழுதி தரவனால சோபியாவுக்கு நானே கவிதை எழுதுறேன் சோபியா கமான் என்னல டமால் ஊட்டி கிடக்குற கவிதையை வர சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல நேரங்கள் தெரியாம முடி அன்பே சோபியா கவிதை ஐயோ சோபி ரிசல்ட் நாளைக்கு என்னையா பேத்தி உடம்பு சரியில்லையா ஆமாப்பா வயிற்று வலின்னு படுத்துட்டேன் சரியா கனி மாறி கொடுத்தான் லவ் லெட்டரா பாரு இந்த ஊத்தவா பாய்க்குள்ள எவ்வளவு திறமை ஒழிஞ்சிருக்குன்னு இதனால ஊத்தவா பாயன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் நாளைக்கு வேலையா ஏச போயிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்கணும்பா என்னமா எழுதிருக்கான் பாரு தீயா எழுதிருக்கான் படிச்ச எனக்கே போதை ஆயிடுச்சுலா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி கமலம் இங்க வாயேன் என்ன பிள்ள இந்த பாட்டு நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இது நம்ம 9ஆம் கிளாஸ் கடவுள் வாழ்த்து பாட்டுப்ல அவன் பராபரமையை தூக்கிட்டு சோஃபியான்னு எழுதியிருக்கான்ல ஆமால அதெல்லாம் பார்த்தேன் அந்த ஊத்தமா எனக்கு இவ்ளோ அறிவு வந்துருச்சான்னு கவிதை நினைச்சு நானே ஏமாந்துட்டேன் நாளைக்கு பாத்துக்கிறேன் அந்த அர்த்தலி முதிய இல்லையே ஊத்த செத்தல வரட்டும் காணிக்க அங்க பாருல உன் கவிஞர் ஏங்கி தவிக்கிறத இன்னைக்கு போ 10ஆம் கிளாஸ் கடவுள் வாழ்த்து எழுதி தருவான் சோபி என்னாச்சு ரிசல்ட் என்ன பார்க்காம போற போல மண்டி காப்பி உனக்குலாம் எதுக்குல இந்த மானங்கட்ட பொழப்பு நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் கிடைக்கல உலகத்திலேயே முதல் லவ் லெட்டருக்கு பதில் கடவுள் வாழ்த்து எழுதிட்ட ஒரே ஆள் நீதாம்ல நீ எல்லாம் செத்தாலும் எவ்வளவு லவ் பண்ண மாட்டால சோபி நானே சொந்தமா கவிதை எழுதிட்டு வரேன் சோபி போல ப்ளீஸ் சோபி போலங்கறல அம்மா உன் சங்காத்தமே வேணாம்ல ஆள விடு முருகன் ஸ்டோர்ஸ் என்ன மாப்ள என்னாச்சு கல்லை மண்டையிலே போட்டாங்களே இல்ல சோபி ஓகே சொல்லிட்டலா என்ன மாப்ள பள்ளியால ஸ்னேகா கல்யாணம் கொண்டு விளம்பரம் சுட்டிக்காக ஸ்னேகா நம்ம கடைக்கு வராங்களே ஆமால
தள்ளுங்க. ஏய் மூவ். மானிட்டர் ரெடி மானிட்டர். கம் ஆன். டேக் போலாமா மாஸ்டர் ரெடி. அள்ளிக்கோ. ஐயோ மாப்ள ஸ்னேகால. இந்த அப்படி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன விளம்பரம் மாதிரியே இந்த திரவியம் நல்லா பண்ணி கொடுத்துறோமா? கண்டிப்பா. நல்லா. என்னாச்சு? டேக் போயிடலாமா? ஸ்னேகா சேலையே சரியில்லையே. ஸ்னேகா சேலை சரியில்லையா? ஃபைன் பிளெண்ட் அண்ணாச்சி, பியூட்டிஃபுல் கலர். உங்க கடையில எடுத்தது அண்ணாச்சி. நம்ம கடைய பத்தியே உங்களுக்கு எதுவும் தெரியல. வர்றவங்க எல்லாம் புடவை கலர் பளிச்சுன்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நோ ஆட் ஃபில்ம் இஸ் ஆல் அபௌட் கலர் காம்போ. அந்த செட் கலரை பாருங்க. உங்க கலருக்கு ஏத்த மாதிரி உங்க சட்டை, ஸ்னேகா கலருக்கு ஏத்த மாதிரி அவங்க சாரி. கரெக்ட்ரே, நான் சொன்னதை செய்யுங்க. எனக்கு 40 வருஷம் தனுவோம். செஞ்சிடலாம் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. ஏய் காஸ்டியூம் பிரைட்டா ஒரு கலர் எடு. விஜய் ஓகேவா? ஓ வாவ் பியூட்டிஃபுல். என்னாச்சு எப்படி இருக்கு? இப்ப பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன டேக் போயிடலாமா? ஒரு மானிட்டர் பார்த்தறலாம். அள்ளிக்கோ ஆசைப்பட்டது அள்ளிக்கோ அடக்கு விலையில் அள்ளிக்கோ. என்னாச்சு டேக் போலாமா? ஐயா டான்ஸ் மூமெண்ட்டே சரியில்லையே. என்ன இப்படி மூடிட்டு வர்றா? சரோஜா தேவி மாதிரி நல்ல முந்திய விரிச்சு ஆட சொல்லுங்க டைரக்டர். அண்ணாச்சி டைரக்டர் மாதிரி புதுசா ஐடியா கொடுக்குறீங்களே, பேசாம அடுத்த விளம்பரத்தை நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம். டைரக்டர் இவன் என்ன சொல்றான் கேட்டீங்களா? அடுத்த விளம்பரத்தை நானே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்றேன். ஐயோ அண்ணாச்சி பயப்படாதீங்க டைரக்டர், நீங்களே பண்ணலாம். அடுத்த படப்புல மண்ணெண்ணி போடுவனா? தேங்க் காட். ரெடி டேக். இடியட். நீ எதுக்குல கட் சொன்ன? சவத்து மூதி. அண்ணாச்சி இல்ல அண்ணாச்சி, ஸ்னேகாக்கா நெத்தி சுட்டி கீழே விழுந்துட்டு அண்ணாச்சி. சரி குடுல. இந்தாங்க அக்கா. தேங்க் யூ. நோ மென்ஷன். சரி அனுப்பு. அவையில சொல்லிட்டாங்க அக்கா, நான் உங்களோட பயங்கரமான ஃபேன்க்கா. இந்த கடையில தான் வேலை பார்க்க. ஐயோ சிரிக்கீங்களே. இந்த சிரிப்புக்கு தமிழ்நாட்டே எழுதி வைக்கலாம்க்கா. ஐயோ சிரிக்கீங்களே, எப்படி சிரிக்கா பாரு. அக்கா உங்ககிட்ட காட்டணும்னு இந்த ஆல்பத்தை எடுத்து வந்திருக்கேன்க்கா. இது உங்க முத படத்தோட ஸ்டில். தினத்தந்தியில உங்க வாழ்க்கை வரலாறு வந்துச்சுல, அப்போ வெட்டி ஓட்டது. குழந்தைல எப்படி சிரிக்கீங்க பாருங்க. இது சார்ஜ் கிரவுண்ட்ல கவுன் போட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்தது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சுஹாசினி அக்கா. சுஹாசினி உங்க நிஜ பேர் சுஹாசினி தானே? ஆமா. சுகான் கூப்பிட்டா கூட உங்களுக்கு பிடிக்குமே, எனக்கு தெரியும். தம்பி இந்த ஆல்பத்தை நான் வச்சுக்கலாமா? ஐயோ எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு இல்லாதா? அக்கா ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. எங்க பைலுல உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க நிக்கானுவ. ப்ளீஸ்க்கா கூப்பிடுங்க. வாள ஏக்கா, இது லிங்க்க்கா, என் ஃப்ரெண்டுக்கா. இது கனி, என் ஃப்ரெண்டுக்கா. இது சோபி, இவங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கா. கனி நில்லு. என்ன நேத்து நைட் ஹோம்க்கு வந்தியாளா? வந்தேனே. காலையில கூட பார்க்கலாம். ஏ லூசு, காலையில பாத்ரூம்ல இருந்து துண்டு கேட்கும்போது நான் தான் எடுத்து கொடுத்தேன். காலையில துண்டு கட்டிட்டு தானே பாத்ரூம் போனேன். அது முந்தா நேத்துல. ஓ முந்தா நேத்தோ? இருக்கும் நான் தான் மறந்துருப்பேன். மாப்பிள்ள நெல்ல, நேற்று ராத்திரி நீ ஹோம்க்கு வந்தியா? இல்ல நீ போதும் ஹோம்க்கு வந்தியால? இல்லல, ஷூட்டிங் முடிஞ்சதும் அப்படியே ஸ்னேகா காரை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை அடைச்ச கண்டுபிடிச்சோம்ல. காலையில கூட நான் உன்னை ஹோம்ல பாக்கலையே. ஸ்னேகா பார்த்த பிறகு எங்க முடிஞ்சா உனக்கு எப்படி தெரியும்? ஆமால, யார பார்த்தாலும் ஸ்னேகா ஞாபகமாவே இருக்குல. அள்ளிக்கோ சொல்லும் போதே உள் நெஞ்சில் இது என்ன பாட்டுல? நெஞ்சில்